அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இட்ஸ் மீ சஜோன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இஃப்தாருக்கு என்ன செய்யலாம் தானே யோசிச்சுட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு ஒரு அட்டகாசமான ரெசிபி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஆல்மண்ட் கம் இதை மட்டும் கொஞ்சம் ஏர்லியாகவே மார்னிங்கே ஊற வச்சுருங்க. இல்லைனா நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டாங்க இன்னும் மச் பெட்டர். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்து ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது அடுத்து நம்ம ரெடி பண்ணிடலாம். 15 பாதாமை அதையும் நல்லா ஊற வச்சுட்டு அதனுடைய தோலோடையும் சேர்த்தலாம், தோல் சேர்த்தாமல் சேர்த்துறது இன்னும் பெட்டர். ஸோ அதையும் நல்லா சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதையும் எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்தது கோவா ஸ்வீட் ஆர் ஸ்வீட்லெஸ்ஸில் பண்ணாலே நல்லா தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராமுக்கு கம்மியாகவே எடுத்துக்கலாம், அவ்வளோ கூட தேவையில்லை. கொஞ்சமாக ஒரு 30 கிராம்ஸ் அளவு கூட எடுத்துகிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அதையும் ஒரு திக்கான பாலாக நல்லா சில்லுடு பால் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் சாஃப்டாக சூப்பராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்திக்கலாம். கீ சேர்த்தும் பொழுது நல்லாவே சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். ஸோ கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, நீங்கள் பிஸ்டாஷியோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இது வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டே நீங்கள் இதெல்லாம் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம கிரேப்ஸ் வந்து இதில் புசுன்னு உப்பிடுவான். அவனை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது சேமியா பாயாசம் செய்கிறதுக்கு சேமியா வச்சுருப்போம் இல்லையா, அதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இல்லை நார்மல் சேமியா எது இருக்கோ அதில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஜவ்வரிசி சாபுதானா சொல்லுவோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். அவங்கள எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரே மெஷரிங் கப் வந்து ஒரே இதில் வச்சுக்கோங்க. ஸோ ஜவ்வரிசி கொஞ்சமாக சேமியாவும் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக அப்படியே அந்த நெய்யிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணினதுக்கப்புறமா பால் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக, பெரிய கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் அண்ட் கோவா, அப்புறம் அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஆல்மண்ட் கம், பாதாம் பிசன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா சூப்பராக ஊறியிருக்கு. சர்க்கரை தேவையான அளவுக்கு, ஸ்வீட் கோவா போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் அளவாக சுகர் போட்டுக்கிங்க. எல்லாமே ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ சுகரும் வந்து ஒரு கப் இதுக்கு கரெக்டாக இருக்கும் மெஷரிங்கு. ஸோ பார்த்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நோம்பு யாராவது வைக்காதவங்கள இருந்தால் கொடுத்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக நம்ம முந்திரிலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கீழே, அதையும் அப்படியே ஒரு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணும், இல்லை ரொம்ப வாட்டரியாக வேணுமோ, ரொம்ப வாட்டரியாக நல்லா இருக்காது, கொஞ்சமாவது திக்காக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அண்ட் இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். ஓகே, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இஃப்தார் டைமில் நல்லா சில்லுன்னு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.